அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, மிகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு குணம். இப்போ அந்த பொறுமை தொழுகையாளிகளிடத்துல நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவான். அத்தகைய தொழுகைகளை பேணி தொழுவக்கூடியவர்களாக நாம மாறணும். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் தொழுகையில நாம தக்பீர் கட்டுவதை பத்தி பார்த்தோம். தக்பீரை நாம எப்படி கைகளை உயர்த்தி கட்டணும், தக்பீர் கட்டியதற்கு பின்னாடி ஓதக்கூடிய அந்த சனா ஓதக்கூடிய அந்த துஆவை கொண்டு என்ன சிறப்பு இருக்குது, அப்புறம் அல்ஹம்து சூரா, அடுத்து துணை சூரா, இந்த விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு ருக்குவினுடைய முறைகளை நாம பார்க்கலாம். ஹஸ்ரத்னா சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்னுடைய தந்தை அபி வாக்கஸ் ரலியல்லாஹு அவர்களோடு நான் தொழுது கொண்டிருந்தேன். நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவங்க தொழுதாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் நானும் நின்று தொழுதேன். தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ருக்குவுக்கு போனோம். ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்குவில் என்னுடைய தொடைகளுக்கு நடுவில் என் கையை வச்சுக்கிட்டு நான் ருக்குவு செஞ்சேன். சஅத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய 2 தொடைக்கு நடுவில் கையை வச்சுக்கிட்டு நான் ருக்குவு செஞ்சேன். அப்போ என்னுடைய தந்தை என்ன செஞ்சாருன்னா, வேகமாக என்னுடைய கைகளை தட்டி விட்டாரு. நான் தொடையில கை வச்சு ருக்குவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தந்தை அபி வாக்கஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய கையை தட்டி விட்டுட்டாங்க. தட்டி விட்டுட்டு என்னுடைய கைகளை முழங்காலுக்கு மேல் நீ வச்சுக்க என்பதாக சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தந்தை அப்புறம் சொல்றாங்க, நாங்களும் ஆரம்பத்தில் ருக்கு செய்யறப்பெல்லாம் கையை தொடையில வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ருக்குவில் இருந்தோம். ருக்குவில் குனிஞ்சு இருக்கும் பொழுது எங்க 2 கையும் தொடையில தான் இருந்துச்சு. அதற்கு பின்னால் அது நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதாக நாங்கள் தடுக்கப்பட்டோம். முழங்காலுக்கு மேலே தான் 2 கைகளும் ருக்குவில் இருக்கும் பொழுது இருக்க வேண்டும் என்பதாக எனக்கு சொன்னார்கள் என்கின்ற இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில, முஸ்லிம்ல போன்ற இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம அல்லாஹு அக்பர் என்பதாக ருக்குவுக்கு போகும் பொழுது நம்ம 2 கையும், அதாவது இந்த 2 கைகளும் முட்டியை பிடித்தவர்களாக, அதாவது முழங்காலை பிடித்தவர்களாக ருக்குவில் இருப்பது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை. அந்த ருக்குவில் கை வைக்காம தொடையில கை வச்சுக்கிட்டு ருக்கு செய்யறது, அல்லது முட்டியையும் பிடிக்கல தொடையும் பிடிக்காம சும்மா 2 கைகளையும் தொங்க விட்டு ருக்கு செய்வது தொழுகையை பாத்திலாக ஆக்கிவிடும். அதாவது தொழுகையை அது கூடாத தொழுகையாக அந்த செயல் ஆக்கிவிடும். எனவே ருக்குவில் 2 முழங்கால்களை பிடித்தவர்களாக ருக்கு செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தர்றாங்க. 2வது, தலையை உயர்த்தும் பொழுது, நம்ம இப்போ ருக்குவுக்கு போயிட்டோம்.